அனைவருக்கும் வணக்கம். இறைவனின் நல்லாசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெந்தயத்தை இந்த இடத்துல வச்சா கை நழுவி போன பணம் கூட நம்ம கையோடு வந்து சேரும். நம்ம அறியாமலேயே ஏதேதோ செலவுக்காக நம்ம கையில் சேமித்து வச்சுருக்க பணத்தை நம்ம செலவு பண்ணிடுவோம். இப்படி கணக்கு தெரியாமல் செலவான பணம் கணக்கு தெரியாமல் நம்ம கைக்கு மீண்டும் திரும்பி வரணுன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சால் நஷ்டமான பணத்தை எல்லாம் ஈடுகட்டுறதுக்கு உண்டான வழிமுறையை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். மிக மிக எளிமையான பரிகாரம்தான். நம்பிக்கை உள்ளவங்க முயற்சி செஞ்சு பாருங்கள். வெந்தயத்திற்கு இயற்கையாகவே ஒரு தன்மை இருக்குங்க. அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அரைச்சோம்னா முழுன்னு பசை போல் இருக்கும். அதுபோல் பசை போல் இருக்கக்கூடிய இந்த தன்மை கொண்ட வெந்தயம் பணத்தையும் பசை போல் நம்ம இடத்துல ஒட்ட செய்யும் தன்மை உடையது. அதனால தான் இந்த வெந்தயத்தை பண ஈர்ப்புக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ஒரு சதுர வடியில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க. அது காட்டன் துணியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சு மூட்டையை கட்டிக்கோங்க. இதை பணம் வைக்கும் இடங்களில் வச்சா செலவான பணம் மீண்டும் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேரும். கல்லாப்பெட்டி, பீரோ, பர்ஸு இப்படி எந்த இடத்துலலாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ தனித்தனியாக ஒவ்வொரு முடிச்சை தயார் பண்ணி தனித்தனியாக ஒரு இடத்துல வைங்க. அந்த முடிச்சை 6 மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினா போதும். இதில் இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது வண்டு வந்துடுச்சுன்னா திரும்பியும் அதை நீங்கள் மாற்றி வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஊதுபத்தி காமிக்கும்போது இந்த முடிச்சுக்கும் நீங்கள் காமிக்கணும். பணம் வைக்கும் பீரோவில் இருக்கும் இந்த முடிச்சியை வந்து நீங்கள் ஊதுபத்தி காட்டினா ஜாக்கிரதையாக காட்டுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரிலாம் காட்டினா மகாலட்சுமி அந்த இடத்துல நிலையாக தங்கி விடுவாங்க. எப்போதும் போல் சொல்வது தாங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வீட்டிலையே உட்காந்துருந்தோன்னா பணம் கூரையை பிச்சுக்கிட்டுலாம் கொட்டாது. நம்முடைய உழைப்பு, நம்முடைய விடாமுயற்சி இதுதான் நம்மளுடைய மூலதனமே தவிர இந்த பரிகாரம் எதிர்மறை ஆற்றலை நீக்கி வரக்கூடிய தடைகளை தகர்க்கக்கூடியது. 10 முறை முயற்சி செஞ்சும் வெற்றி பெறாத ஒரு காரியம் இப்படி பண்ணும்போது 2 முறை முயற்சி செய்யும்போது நிச்சயம் வெற்றியடையும். அந்த வேலையை இந்த முடிச்சு பார்த்து கொள்ளுமே தவிர மேஜிக் போட்ட மாதிரி பணம் கிடைக்காது. அதனால் நீங்கள் செய்கிற உங்களுடைய முயற்சியோட விடாமுயற்சியோட நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணத்தடை நீங்கும், பண ஈர்ப்பும் அதிகமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.